இன்றைக்கி 17 February நிஃப்டி 50 ப்ரீ மார்க்கெட் அப்டேட் என்னென்னு பார்ப்போம். கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் லீவு, ஏஷியன் மார்க்கெட்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸப்ட் ஜப்பானை தவிர பாக்கி எல்லா மார்க்கெட்டுமே லீவு. ஸோ அதனால் பெருசாக நமக்கு அதோட அப்டேட் கிடைக்கல. ஸோ குளோபல் மார்க்கெட் வச்சு தான் இந்தியன் மார்க்கெட்டோட அப் அண்ட் டவுன்ஸ் வந்து நிர்ணயிக்கப்படுது இப்போ உள்ள காலகட்டங்களில். ஸோ அந்த லெவலில் நம்ம வச்சு பார்க்கும்போது ஆஸ்பர் ஃபிபனாச்சி என்ன சொல்லுதுன்னா, இங்கே வந்து கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மேலே போகிறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம சொன்ன மாதிரி தான், இப்போ ரீசன்ட் லோக்கு ரீசன்ட் ஹைக்கு நம்ம ஃபிபனாச்சி போட்டப்போ நமக்கு கிடைச்சது வந்து இந்த 0.5 லெவலு. அந்த லெவலில் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டாங்க. ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபர்தராக அவங்க அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிட்டாங்க. இந்த அப்டேட் இது வரைக்கும் மூவ் ஆகும்னா ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இம்மீடியேட்டு இந்த பாயிண்ட் 26,000 தான் அவங்களுக்கு இம்மீடியேட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இது 26,000ங்கிறது இன்னும் 400 பாயிண்ட் இருக்குங்கிறதுனால இடையில் இருக்கக்கூடிய இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது என்னென்னா, நம்ம வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெவல்லையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 26,806ங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ முதல் 2 இதில் பிரேக் பண்ண பட்சத்தில் 26,000 கொஞ்சம் போவாங்க. ஃபைனலாக அவங்க ஆல் டைம் ஹை தான் 26,340 தான் அவங்க அடுத்த டார்கெட் தான். ஸோ இது ப்ளூ லைனை வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3 எடுத்துக்கங்க. சப்போர்ட் ஆஸ் யூஷுவல் தான் வந்து திரும்ப கீழே விழுந்தாங்கன்னா அந்த 0.5 25,456 தான் அவங்களுக்கு மேஜர் சப்போர்ட்டு. அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து ரீசன்ட் லோ வந்து 25,247 தான். இப்படி தான் நீங்கள் நிஃப்டி ப்ரொடிக்ஷன் பண்ணி நீங்கள் கொண்டு போகணும். ஸோ இதுக்கு இதோட ஃபர்தராக விழுந்தாங்கன்னா 24,570 வரைக்கும் தான் விழுத்து சான்சஸ் இருக்குது. இந்த இடைப்பட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்க சின்ன சின்ன சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சின்ன சின்ன சப்போர்ட்ஸை நீங்கள் எங்கே எடுக்கணும், எப்படி பண்ணணுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் டிஸ்கஷனில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஓவரால் அவங்க வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்கிறாங்க. இன்ட்ராடேயில் மட்டும்தான் ஒரு பேரிஷ் மூமெண்ட்டுக்கு வந்தாங்க. ஸோ யாருமே வந்து நீங்கள் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. மார்க்கெட் ஸ்டில் இந்த கரெக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸ்டில் இந்த கரெக்ஷன் இது புல்லிஷ் மோட் தான், சரிங்களா? ஸோ புல்லிஷ் மோட் இருக்கிற மார்க்கெட்டில் எப்போல்லாம் மார்க்கெட்டு வந்து கீழே இறங்குதோ அப்போ நீங்கள் கால் சைடில் தான் இருக்கணும். எப்போ ரிஜெக்ஷன் கொடுக்கணும் அப்போ ஜஸ்ட்டு புட் எடுத்துகிட்டு புட்டை வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். பட் ஆல்வேஸ் லுக்கிங் இந்த கால் சைடில் தான் இருக்கணும். ஸோ ரெசிஸ்டன்ஸில் போய் டச் பண்ணும்போது நீங்கள் ஒரு புட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு நீங்கள் கால் எடுத்திங்கன்னா அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிருவோம். ஸோ இப்போ இந்த சப்போர்ட் ரிஜெக்ஷன் ஆகிருக்கலாம். இவன் ஃபர்தராக எது வரைக்கும் போவாங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எல்லாமே அன்னன்னைக்கு ஓப்பன் ஆகிற இதை வச்சு தான் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ மார்க்கெட்டில் கரெக்டாக அந்தந்த இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸில் வச்சு பார்க்கும்போது நமக்கு பாருங்கள் ஓவரால் அவன் வந்து ஆஸ்பர் நம்ம இதுபடி அவன் அப் ட்ரெண்டுக்கு மாறிட்டான். இப்போ அடுத்து அவன் இம்மீடியட் சப்போர்ட் வந்து 25,800 தான். ஸோ இன்றைக்கி அதை எப்படி மூவ் பண்ண போகிறோம்? இப்போ கிஃப்ட் நிஃப்டியும் கிட்டத்தட்ட பாசிட்டிவில் தான் இருக்குது, ஒரு 50 பாயிண்ட்டு. ஸோ நமக்கு ஒரு 50 பாயிண்ட்டு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதை யோசித்து ட்ரேட் பண்ணுங்கள். பட் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரிங்கிறதுனால வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ரீமியம் எல்லாத்தையும் 0 பண்ண பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட் இல்லைனா நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். ஐம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர், சரிங்களா? ஸோ நீங்கள் பண்ணும்போது ரிஸ்க் இருக்கிறத உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். மற்றபடி இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஒன்றும் சிறப்பான செய்திகள் இல்லை, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.